டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்க்க போகிறோம். அதில் வந்து 2வது கொஷின் பேப்பர். இது வந்து ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் உள்ள கொஷின் பேப்பர் தான். இப்போ வந்து ஒரு கொஷினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பல உயிர் பிரித்தெழுதுக. இங்கே வந்து பல கூட்டல் உயிர், இதை நம்ம சாதாரணமாக பிரிச்சிடலாம், இருந்தாலும் அதோட விதிகள் என்னென்னு பார்ப்போம். ல அப்படின்னு முடியுது, இது வந்து இல் கூட்டல் அ, அப்போ உயிரீற்று புணர்ச்சி. இந்த ஆ வந்து இந்த இது எப்படி புணரும்? இங்கேயும் உயிரிட்டு இருக்குது, இங்கேயும் உயிரிட்டு இருக்குது. அப்படின்னா வந்து ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படிங்கிற விதிப்படி இவ்வு வரும். இவ்வு கூட்டல் ஊ வந்து ஊவா மாறி பல உயிர் அப்படின்னு புணர்ந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து 2வது கொஸ்டின், இல்லாது கூட்டல் இயங்கும். இதில் பாருங்கள், இந்த தூ இருக்குது, லாஸ்ட் எழுத்து தூ, அதை வந்து இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். இங்கே உயிரெழுத்து இருக்குது, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு விடும். அந்த விதிப்படி இந்த ஊ போயிடும். அந்த இடத்துல இத்து மட்டும் இருக்கும். இத்தும் கூட்டல் ஈ சேர்ந்து தீயா மாறி இல்லாதியங்கும் அப்படின்னு புணர்ந்துடும். 3வது கொஷின், வன்கீரை. வன்கீரையை பச்சா வன்மை கூட்டல் கீரை. இது எப்படி புணர்ந்துருக்குன்னா, இது வந்து பண்பு பெயர், அதனால் வந்து ஈறுபோதல் விதிப்படி இந்த மை விகுதி கெட்டுரும். அதுக்கப்புறம் வன் கூட்டல் கீரை வன்கீரை அப்படின்னு மாறிடும். 4, உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. 5, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. 6, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. மரபு கவிதை. இதெல்லாம் பாருங்கள், ஹைக்யூ, சென்ட்ரியூ, லிமரிக்யூ, இது எல்லாமே வந்து புதுக்கவிதையோட ஒரு வடிவம் தான். மரபு கவிதை மட்டும் இதில் பொருந்தாதது. 7, பொருந்தாத இணை எது? இதில் வந்து பொருந்தாத இணைன்னு ஒன்று இல்லவே இல்லை, எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. தோல் கருவிகளில் தான் வந்து உடுக்கையும் தவண்டையும் வரும். புக்கில் வந்து முழவு முரசு வந்து மேலே கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு இந்த கொஷின் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நரம்பு கருவிகள் யாழ் வீணை நரம்பு கருவிகள் தான். காற்றுக்கருவிகள் குழல் சங்கு. கஞ்சக்கருவிகள் சாளரா சேகண்டி. 8, பொருந்தாதவற்றை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர். உங்களுக்கு தெரியும், பட்டு படு பட்டது இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா செயப்பாட்டு வினைத்தொடர். இது வந்து பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர், இது கரெக்டு. கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். இதே உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு இருந்ததுன்னா செயப்பாட்டு வினைத்தொடர். இதை பாருங்கள், இது ஆப்ஷன் டி வந்து முக்கியமானது. இதை பார்த்தா உங்களுக்கு வந்து செயப்பாட்டு வினை மாதிரி தெரியாது, ஆனால் வந்து இது செயப்பாட்டு வினைத்தொடர். இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது புக்லேயுமே இருக்குது. இது புக்கில் வந்து உன் பெரு ஆயிற்று போயிற்று போனது இந்த மாதிரிலாம் வந்தாலுமே வந்து அது செயப்பாட்டு வினைத்தொடர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பணம் காணாமல் போனது, சட்டி உடைந்து போயிற்று, பாட்டு பாடப்பட்டது, தோசை வைக்கப்பட்டது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது செயப்பாட்டு வினைத்தொடர் தான். 9, மரபு பிழையை எடுத்து எழுதுக. குயில் வந்து என்ன செய்யும்? கூவும். அதே மாதிரி சேவலும் வந்து கூவும். 10, சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. ஆன்சர் பாருங்கள், கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். கண்களை இங்கே வந்து 2ஆம் வேற்றுமை விரி அது வந்திருக்கு. அங்கே வந்தால் என்ன? வல்லினம் மிகும். கசக்கி கொண்டு இகரை ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதனால் வந்து இதுதான் வந்து சரியான ஆன்சர். 11, சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். இதுதான் வந்து சரியானது. ஆக அப்படிங்கிற எழுத்துக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். கூறி நம்ம மேலே பார்த்தோம், இகரை ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. டாக்குமெண்ட் ஆவணம், இது கரெக்டு. பேட்டன்ட், பேட்டன்ட்னா வந்து உரிமம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். கில்டுனா வந்து வணிகக்குழு, இங்கே இருக்குது பாருங்கள். அதேமாதிரி கான்சுலேட்னா தூதரகம். பாசனம்க்கு வந்து இரிகேஷன் அப்படின்னு வரும். 13, மயங்கொழி பிழையற்ற தொடரை கண்டறிக. பேச்சு மொழி சிறப்பாக. சிறப்புக்கு வந்து இந்த ரா வரும்னு நமக்கு எல்லாருமே தெரியும், அதனால் வந்து இது 2த்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்து அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இது மட்டும் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். குரலுக்கு வந்து எந்த ரா வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது கரெக்டாக போட்டுடலாம். இதுதான் வந்து சரியான ஆன்சர். 14, வலுவற்ற சொல்லை காண்க. ஒட்டடை தான் கரெக்டான ஆன்சர். இங்கே ஆப்ஷன் ஏ பாருங்கள், அறிவாமனை அப்படின்னு இருக்குது, அறிவாள் மனை அப்படின்னு வரணும். ஆப்ஷன் சி வந்து தாவாரம் அப்படின்னு இருக்குது, தாழ்வாரம் அப்படின்னு வரணும். இங்கே ஆப்ஷன் டி வந்து அடமலை அப்படின்னு இருக்குது, அடைமலை அப்படின்னு வரணும். 15, அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆடல் அப்படிங்கிறது தான் வந்து தவறான பொருள், மற்ற எல்லாமே வந்து அடல்ங்கிற வந்து பொருளை தரக்கூடியது தான். வலிமை, போர், வெற்றி.
16 கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. யானை, கருமை, அடுப்புக்கரி இது மூணுமே வந்து கரி அப்படிங்கிற எழுத்துல தான் வரும். இறைச்சி மட்டும் இந்த ரீ போட்டு வரும். கரி அந்த ரீ கூறியது. அடுத்து அகர வரிசைப்படுத்துக்க. இதில் அப்படியே உயிர் எழுத்துக்கள் தான் இருக்குது, ஈஸியாக வச்சிடலாம். இதில் பார்த்தாலே தெரியும், இது ரெண்டும் ஆள் ஆரம்பிக்குது. அடுத்து ஆ, அடுத்து வந்து இ, இதுதான் வந்து வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 18 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பாருங்கள், அந்த படகம் இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். இதுதான் வந்து இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர்னு டேரெக்டாக போட்டு போயிடலாம். அடுத்து 19 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். மனத்துயர், எல்லாத்துலேயுமே மனத்துயர் முன்னாடி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த இது தெரிஞ்சதுன்னா மாமா, மிமி, முமு அப்படி அந்த வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அது ஓகே. அப்படி தெரியலனா வந்து இம்மு கூட்டல் அடுத்து வந்து என்ன மா வரும். அடுத்து இது ஈ, அடுத்து மீ அப்படின்னு வரும். அடுத்து மீ அப்படின்னு வரும். இந்த மாதிரி நீங்கள் உயிரெழுத்த பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டு அப்படி கூட நீங்கள் வந்து சொல்லி பார்த்து போட்டுடலாம். அப்படி சொல்லி பார்த்து போட்டிங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு அந்த வருஷம் தெரிலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் குழப்பற மாதிரி இருந்தாலும் இந்த வரிசையை நீங்கள் டக்குன்னு எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம். 20வது கொஷின் அகரவரிசைப்படி தான். மறுபடியும் கீழ்காணும் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. வாழ்க்கை இதுதான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்து வீடு பேர் இதுதான் வந்து ரெண்டாவதாக வரும். இ இது பாருங்கள் ஏ அப்படின்னு இருக்கு. 21 குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது என்ன விடை? சுட்டு விடை. இந்த பக்கமாக போங்க, அதாவது ஒருத்தர் வழி கேட்கும்போது இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சுட்டு விடை. 22 வெளிப்படை விடைகளை கண்டறிக. ஆப்ஷன் பி சுட்டு விடை, மறை விடை, நேர்விடை இது எல்லாமே வெளிப்படை. மற்றதெல்லாம் வந்து இதில் வந்து பாருங்கள், இனமொழி. இனமொழி வந்து உனக்கு கதை எழுத தெரியுமா, கட்டுரை எழுதுவேன், அந்த கேள்விக்கு நேரடியாக ஆன்சர் சொல்லாமல் மறைமுகமாக ஆன்சர் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உருவது கூறல் இதுவுமே பாருங்கள், உன்னை விளையாட வருவாயா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்பட போகிறத சொல்கிறது. அதே மாதிரி ஏவல் கடைக்கு போவாயா அப்படின்னு நீயே போ அப்படின்னு சொல்கிறது. இதே மாதிரி நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறது. 23 விடைக்கேற்ற வினா அமைத்திடுக. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ அதுதான் சரியான ஆன்சர். சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கரெக்டான கொஷின். மற்றது பாருங்கள், முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இங்கே வந்து அதோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து கரெக்டான ஆன்சராக இருந்திருக்கும். அப்படி கொடுக்கல, ஆனால் வந்து இதோட பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்கள், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. இதே வந்து குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஷின் கரெக்டாக இருந்திருக்கும். ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? இதுக்கான ரீசன்லாம் இங்கே ஒன்றும் கொடுக்கல. இந்த ரெண்டு பேரில் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆன்சரே இருக்குது. அதனால் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து எக்ஸாக்டான ஆன்சர். 24 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். ஆப்ஷன் ஏ கரகாட்டம் என்றால் என்ன? கரகாட்டத்தை பற்றி இது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. இதுக்கு 2 பேர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கரகாட்டம் எக்காலங்களில் நடைபெறும். இங்கே கரகாட்டம் நடைபெற காலங்களை பற்றி சொல்லலை. அதே மாதிரி கரகாட்டத்தின் வேறு வடிவங்கள் யாவை? கரகாட்டத்தோட வேறு வடிவ ஆட்டங்களை பற்றியும் இது சொல்லலை. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் எவை? இதுதான் வந்து கரெக்டு. வேறு பெயர்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. கும்பாட்டம் குடக்கூத்து அப்படிங்கிற 2 பேரை பற்றி சொல்லியிருக்காங்க. 25 கலைச்சொற்களை கண்டறிய. அப்ஜெக்டிவ் அப்படின்றது இது வந்து குறிக்கோள் அப்படின்னு வரும். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க, நம்ம பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கை. அக்ரிமெண்ட்னால் வந்து ஒப்பந்தம். இங்கே இருக்குது பாருங்கள். கான்ஸ்டியூஷன்னா வந்து அரசியலமைப்பு நமக்கு தெரியும். 26 விடை வகைகள். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் என்ன விடை அப்படி கேட்டிருக்காங்க. சுட்டு விடை. இது மேலேயே ஒரு கொஷின் இருந்துச்சு, இதே மாதிரி பார்த்துருப்பீங்க. 27 பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்தெழுதுக. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் பாருங்களேன். என் நண்பன் ஏரோப்ளேன் வராது, வானூர்தி இதுதான் வந்து கரெக்டு. முக்கியஸ்தர்னு வராது, முதன்மையானவர் அப்படிங்கிற மாதிரி வரும். இது தப்பு. அப்போ ரயில் அப்படிங்கிறதுக்கு தான் தொடர் வண்டி, அதுதான் வந்து சரியான வார்த்தை. 28 பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்தெழுதுக. வானூர்தி ஒரு அறிவியலாக்கம், இதுதான் வந்து சரியான ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் சமஸ்தானம் பெரியது. சமஸ்தானம்னு வராது, அரசு அப்படின்னு வரும்.
அதே மாதிரி திருவிழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர், முன்னாடியே பார்த்தோம் முதன்மையானவர்கள். அதே மாதிரி டி, ஆப்ஷன் டி வந்து ஷாப்பிங் மால் அருகாமையில் உள்ளது. ஷாப்பிங் மால்னு வந்து இங்கிலீஷ் வார்த்தை, அதுக்கு என்ன வரணும், பல்பொருள் அங்காடி அப்படின்னு வருமா? என்ன வரும், வணிக வளாகம். ஓகே, வணிக வளாகம் தான் கரெக்டான. மல்டி காம்ப்ளெக்ஸ் தான் பல்பொருள் அங்காடி வரும்னு நினைக்கிறேன். 29 இது வந்து பேச்சு வழக்கு கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கான எழுத்து வழக்கு என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க. கீது அப்படிங்கிறது வந்து இருக்கிறது அப்படிங்கிறது இந்த சென்னை பாஷையில் வரும்னு நினைக்கிறேன். இலை அப்படின்றது வந்து இலை அப்படின்னு. உலகம் அப்படிங்கிறது உலகம். சாப்பிட்டான் சாப்பிட்டான். 30 எழுத்து விளக்கு தொடரை தேர்ந்தெடும். அதிக தொலைவிலிருந்து வருகிறேன், இதுதான் வந்து கரெக்டானது. ரொம்ப, இதுவும் தப்பு. இதுவும் ரொம்ப அப்படின்ட்டுருக்கு, இதுவுமே வராது. வாரேன் அப்படிங்கிறதும் வராது. ரொம்ப, தொலைவட்டை, இது எல்லாமே வந்து வரேன், இது எல்லாமே வந்து பேச்சு வழக்கு தான். வரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு தான். 31 திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. இதுக்கு வந்து சரியான ஓமை வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இதுதான் வந்து கரெக்டானது. இதை மற்றதெல்லாம் பாருங்கள், குடத்தூள் இட்ட விளக்கு போல், அதாவது அவரோட புகழ் வெளியிலே தெரியவே இல்லை அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்குது. திருவள்ளுவரோட புகழ் வந்து எல்லாருக்குமே தெரியும். பசுமரத்தாணி போல், திருக்குறள் படித்தது என் மனசில் பசுமரத்தாணி போல் பதிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தால் அது கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் இதுவும் கிடையாது. கண்ணை இமை காப்பது போல், திருக்குறளை வந்து உலகமே பாதுகாக்குதான் இல்லை. ஓகே, அப்போ வந்து எக்ஸாக்டாக பிறந்தது இதுதான். உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்தது, வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற பொருளில் வரும் இந்த இது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. 32 கீழ்கண்டவற்றுள் 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை காண்க. இதை பாருங்கள், ஆப்ஷன் பி தலை விதி, இது ரெண்டுமே சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தலை மகன் 2 வார்த்தை சேர்ந்து உருவாக்கிங்க. தலை எழுத்து, இது ரெண்டுத்தையும் சேர்த்து உருவாக்கிங்க. இதில் மட்டும்தான் 2 எழுத்து சேராமல் தலைவன் ஒரே எழுத்தாக இருக்குது. 33 சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. 1 காட்சியை பார், 2ஆம் வேற்றுமை விரி வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும், அப்போ இது கரெக்டு தான். என கேட்டார், என இங்கே வந்து இக்கு வரணும், என அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இக்கு வரணும், அப்போ வந்து இது தப்பு. ஊருக்கு செல், இங்கே வந்து 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், அப்போ இங்கே ஒரு இச்சு வரணும், அதுவுமே இல்லை, இது தப்பு. கதவை திற, இது கரெக்டு, 2ஆம் வேற்றுமை விரி, அப்போ இதுவும் தான் ரைட்டு. 1 மற்றும் 4 சரி. 34 கீழ்காணும் சொற்களில் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து பொருத்துக. கற்குவியல். பழம்ங்கிறது வந்து திராட்சை குலை, இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த இதில் வரும். புல்கட்டு, ஆட்டு மந்தை, இதில் ஏதாவது 1-2 தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம போட்டுடலாம். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், இருந்தாலும் சப்போஸ் தெரியலனா கூட 1-2 தெரிஞ்சால் கூட வச்சு இதை போட்டுடலாம். அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஆடையை அணிந்தேன் அப்படின்னு வரும், ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. தோசையை மாவு அப்படின்னு வராது, தோசைக்கு மாவு அப்படிங்கிற மாதிரி வேணால் வரலாம். பள்ளியை சென்றேன்னு வராது, பள்ளிக்கு சென்றேன் அப்படி வரலாம். கண்ணனை சட்டை அப்படின்னா கண்ணனுக்கு சட்டை, கண்ணனது சட்டை அப்படிங்கிற மாதிரி வரலாம். 36 சிறு சீரு என்ற சொற்களில் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் பாருங்கள், இதில் வந்து இதுதான் சரி. சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புளியை மிஞ்ச முடியாது அப்படின்னு வந்து சீரு ரெண்டுமே இதில் வந்திருக்கு. இதில் பாருங்கள், சிறிய வீடு கட்டி சிறப்பாக வாழ்ந்தான் அப்படிங்க சிறு மட்டும்தான் இருக்குது, சீரு இல்லை இங்கே, அப்போ வந்து இதுவும் வராது. ஆற்றங்கரையோரம் கோபத்துடன் வந்திருந்தான், இதுவும் வராது. சின்ன ஆசைகள் நிறைவேற உழைக்க வேண்டும், இதுலேயும் வந்து சீரை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஆப்ஷன் டியில் தான் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. 37 கூற்று காரணம் சரியா தவறா. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல். ஆமாம், தமிழை வாழ்த்தி தான் பாடியிருக்காங்க. பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது, இதுவும் கரெக்டு தான். இது வந்து 8th புக்கில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதனை பாடியவர் பாரதிதாசன். பாரதியார் கவிதைகளும் வந்துருச்சு, அதனால் பாரதிதாசன் கண்டிப்பாக பாடியிருக்கவே மாட்டார். ஆப்ஷன் டி தான் ரைட்டு. 1, 2 சரி, 3 தவறு. 38 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். விசும்பு
வானம். ஊழி. ஊழினா முறை, சாரி, ஊழினா யுகம், ஊழ்னா முறை, பீடுனா சிறப்பு. கரெக்டா? விசும்புனா வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, பீடுனா சிறப்பு. இது இந்த 10th புக்கில் பரிபாடல் கீராந்தையார் எழுதின பரிபாடல் இருக்கும்ல, விசும்பின் ஊழி ஊழ் ஊழ் செல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். உலகம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். 39 சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய கேள்வியர், நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். இது வந்து இந்த இடைக்காடனார் இந்த திருவிளையாடலில் வரும்ல, அந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க. 40 கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. பேணாமை, பாதுகாக்காமை. பேணுதல்னு வந்துருந்ததுன்னா பாதுகாத்தல் அப்படின்னு போடலாம். இது வந்து பேணாமை அப்படின்ட்டுருக்கு, அதனால் பாதுகாக்காமை தான் ரைட்டு. 41 பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. செவிச்செல்வம், கேட்பதனால் பெரும் அறிவு. 42 சரியான தொடரை கண்டறிக. கந்தனும் வள்ளியும் வந்தனர் அப்படின்னு வந்திருக்கணும், வந்தான் அப்படின்னு இருக்கு, அப்போ இது தப்பு. நல்ல மாணவர் காலையில் படிப்பான் அப்படின்னு இருக்கு, நல்ல மாணவன் காலையில் படிப்பான் அப்படின்னு இருக்கணும், அப்போ இதுவும் தப்பு. இவன் நேற்று வந்தவன் அல்லன், இதுதான் சரி. நாளை நான் வருகிறேன், இது வந்து கால வலுவமைதியில் வந்திருக்கு, வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸாக்டாக பொருந்தது வந்து சி தான். நாளை நான் வருகிறேன், நாளை நான் வருவேன் அப்படின்னு தான் சொல்லணும். வருகிறேன்னு சொன்னால் வந்து அது வந்து கால வலுவமைதி, நாளை குடியரசுத் தலைவர் வருவார், அதாவது அதோட என்ன சொல்கிறது, அதோட நான் கண்டிப்பாக வருவார் நாளைக்கு அப்படிங்கிற சொல்கிறது தான் வருகிறேன், வருகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து கால வலுவமைதியில் வரும். 43 சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன். இது வந்து இன்று, இங்கே வந்து இந்த ஆப்ஷன் பி தான் ரைட்டு. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து முன்பின்னாக போட்டோம்னா அந்த பொருள் நமக்கு வந்து மாறும், அதனால் வந்து இதுதான் வந்து கரெக்டு. இது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம படித்து பார்த்து போடுற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். 44 சரியான தொடரை கண்டறிக. ஓர் ஊர் ஒரு கடல். இது உங்களுக்கு தெரியும், உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஓர் போடணும், உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா ஒரு போடணும். பிழைத்திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இது நம்ம அந்த சுரேஷ் புக்கு மிஸ்டேக் பார்க்கும்போது கூட பார்த்துருந்தோம். எண்ணடை அப்படின்றது வந்து 2க்கு வந்து இரு அப்படிங்கிற மாதிரி வரும். இரு இல்லைனா ஈராண்டு, சாரி ஈர் தான் வரும், ஈராண்டு அப்படி தான் வரும். முக்கணி அப்படின்னு இருந்திருக்கும். 3க்கு வந்து மூ அப்படின்னு சேரும், முக்கணி. 4க்கு வந்து 4 நாள் அப்படிங்கிற மாதிரி 2 இருக்கும். 5க்கு வந்து ஐ அப்படின்னு இருக்கும், ஐவகை. 6க்கு 6 2 இருக்கும். இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில், அதை பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த பத்தியை படித்து அதுக்கான ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம படித்ததாக தான் இருக்கும். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர். 47 கப்பலின் முதன்மை உறுப்பு வந்து எறா. பருமல் என அழைக்கப்படுவது குறுக்கு மரம். கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி சுக்கான். பாய்மரக் கப்பலில் கயிற்றில் ஏற்றும் பழுதினை சரி செய்யும் பொருளை எழுதுக. மரப்பிசின். இது வந்து இது ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க, அது என்ன பாடல்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 51 ஏற்பாடு அப்படிங்கிறத பிரித்து எழுதுக. எல் கூட்டல் பாடு. இதுக்கு வந்து என்னென்னா வந்து லல வேற்றுமையில் ரடவும் அல்வழி அவற்றோடு உரழ்வும் வழிவரின் மெலியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிப்படி இல்லு வந்து இறா மாறி ஏற்பாடு அப்படின்னு மாறிடுச்சு. ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம வந்து அந்த விதியை படித்து வச்சுக்கிறது நல்லது, ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில விஷயம் வந்து நம்ம சேர்த்து படித்து பார்த்து அது எப்படி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ஃபஸ்ட் எடுத்தோன்னா படித்து பாருங்கள். உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அடுத்து விதியை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி 3வது ஆப்ஷனாக வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை வச்சுக்கோங்க. 52 நமனில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நமன் கூட்டல் இல்லை. இது வந்து இயல்பு புணர்ச்சி தான். இன் கூட்டல் ஈ வந்து நீயா மாதிரி நமனில்லை அப்படின்னு புணர்ந்துடுச்சு. 53 நீலம் கூட்டல் வான் நீலவான். இது வந்து மவ்வீறு ஒளிந்து உயிரீறு ஒப்பவும் இனமான அது வல்லினம் இல்லை, அதனால் வந்து நீலவான் அப்படின்னே புணர்ந்துருச்சு. 54 ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம். இங்கே வந்து ஐ இருக்குது,
இங்கே வந்து ஏ இருக்குது. ஈ ஐ வழி எவ்வும், அதனால் இங்கே ஏப்புணர்ந்து ஓடை எல்லாம் அப்படின்னு வந்துடுச்சு. 55 ஆற்றுணா பிரித்தெழுதுக. 6 கூட்டல் உணா, இங்கே வந்து ரூ அப்படின்றது வந்து இரு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், இங்கே உயிர் இருக்குது, அதனால் வந்து இந்த ஊ போயிடும். அங்கே வந்து இன்னொரு விதிப்படி வந்து நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் தர ஒற்று இரட்டும், இங்கே வந்து இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம், அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஆ இர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டர ஒற்று இரட்டும் அதை பற்றி இன்னொரு இருப்புணரும், அதுக்கப்புறம் ரூவா மரம், இங்கே ஊ இருக்கா, அது வந்து சேர்ந்து ரூவா மாறி ஆற்றுணா அப்படின்னு மாறிடும். போட்டு குழப்பிட்டணும். சரி இருங்க. 6 கூட்டல் உணா அப்படின்னு இருக்குது. இதில் வந்து உயிரோட நெடில் தொட குற்றியடுவங்களில் டர ஒற்று இரட்டும் அந்த விதிப்படி ஒரு இரு சேர்ந்துடும். உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி இங்கே உள்ள ஊ வந்து போயிடும். அதுக்கப்புறம் 2 இரு மட்டும் இருக்கும். இந்த ஒரு இரோட சேர்ந்த ஊ சேர்ந்து ஆற்றுணா அப்படின்னு மாறிடும். 56 பொருந்தாத இணையை கண்டறிக. சிலம்பு காலில் அணிவது, சூழி வந்து தலையில் அணிவது, நெற்றியில் அணிவது வந்து சூட்டி, குழை காதில் அணிவது, அரைஞான் இடையில் அணிவது. 57 பொருந்தாத இணையை கண்டறிக. அல்லல் சேரு, அல்லல்னா சேரு, வெறி அஞ்சி நந்து சங்கு முத்தம் முத்து. 58 இதில் தவறான இணை எது? பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு. இது வந்து அந்த கட்டபொம்மன் கதை பாடலில் இருக்கும். சிங்காரம் அழகு. 59 சப்பாத்தி கள்ளி தாழை மடல், அதே வந்துருச்சு, சொல்லும் போதே வந்துருச்சு, தாழை மடல்னு வரும், இலை வராது. கமுகு பாக்கு கூந்தல் அப்படின்னு வரும். நெல் வரகு தாள், கரும்பு நாணல் தோகை. 60 கதையை படித்தேன் அப்படிங்கிறத வந்து எப்படி சந்திப்பிலை நீக்குக அப்படிங்கிறதுக்காக கதையை, இங்கே வந்து 2ஆம் வேற்றுமை விரி வந்திருக்கு, அப்போ வந்து இங்கே இப்போ வரணும். அப்போ இதுதான் வந்து சரியான ஆன்சர். புலிக்குட்டி என்பதன் உள்ள வலுவை நீக்குக. புலிப்பரல், இதில் வந்து குருளை வந்து சிங்கத்துக்கு வரும். அதேமாதிரி புலி கன்று வந்து எதுக்கு வரும்? மான், இந்த மாதிரி யானை எருமை இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து கன்று வரும். மான் எருமை, அதுக்கப்புறம் வந்து யானைக்குமே வந்து கன்று தான் வரும். அப்புறம் அந்த பிள்ளை அப்படிங்கிறது வந்து கீரி பிள்ளை, அணில் பிள்ளை, அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து பிள்ளை வரும். 62 மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இங்கே கொடுத்துருக்காங்க. சிங்கக்குருளை, பரல் வந்து புலிக்கு, குட்டி வந்து குதிரை, நாய், பூனை, குரங்கு, எலி, இதுக்கெல்லாம் வந்து குட்டின்னு சொல்லுவாங்க. குதிரைக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, குரங்கு குட்டி, எலிக்குட்டி இதெல்லாம் வரும். கன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மான், யானை, எறும்பு, இதுக்கெல்லாம் வந்து கன்றுன்னு சொல்லுவாங்க. 63 சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. நெல், நாற்று. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன்ஸே வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், துளிர், தளிர், இது ரெண்டுமே வந்து நெல்லுக்கானது தான் வரும். அது உங்களுக்கு தெரியும், 10th புக்கில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. துளிர், தளிர் ரெண்டுமே வந்து நெல் புல்லோட கொழுந்து வகையில் வரும். இது வந்து நெல் நாற்று அப்படின்னு இருக்குது, இது வேறு இதில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். 64 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, டிஸ்கஷன் கலந்துரையாடல். ஆக்சுவலாக டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுவுமே வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. 65 கற்றான் என்பதன் வேர்ச்சொல். கல், கற்ற பெயரெச்சம், கற்று வினையெச்சம். 66 வேர்ச்சொல் காண்க. தந்தான், தா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். தந்து வினையெச்சம், தந்த பெயரெச்சம். 67 வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. ஓடு, ஓடுதல், தல் விகுதி சேர்ந்து ஓடுதல் அப்படின்னு மாறிடுச்சு. ஓடியவன் வினையாளனையும் பேர் மாதிரி இருக்குது. ஓடிய பெயரெச்சம், ஓடி வந்து வினையெச்சம். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. ஓடு, இங்கே பாருங்க மறுபடியும் வந்திருக்கு. ஓடி, ஓடிய வந்து பெயரெச்சம், ஓடியவன் வினையாளனையும் பெயர், ஓடுதல் தொழிற்பெயர்.
அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் டேரெக்டாக எல்லாமே வந்து உயிரெழுத்தாகவே இருக்குது. நம்ம அழகாக வந்து உயிரெழுத்தை மட்டும் வரிசைப்படுத்தி வச்சிடலாம். 70 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பாருங்கள், கா தான் வந்து இருக்கிறதுலே வந்து இதாக இருக்குது. அப்போது இக்கு கூட்டலா, அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். இங்கே ஒன்றே ஒன்று கவை மட்டும்தான் வந்து கால ஆரம்பிக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து ரைட்டு. 71 அகர வரிசைப்படுத்துக்க. இது எல்லாமே உயிரெழுத்தாக தான் இருக்குது. அப்போ வந்து 2 அல்ல, இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து முன்னாடி வர உயிரெழுத்து. அப்போ 2 இல்லை, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஆப்ஷன் சி. 72 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். இதுதான் வந்து சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா வந்து பொருள் வந்து சரியாக வராது, முன்ன பின்ன முரணாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த கொஷின் மறுபடியும் படித்து பார்க்கணுன்னா அப்படியே பாஸ் பண்ணிட்டு அப்படியே படித்து பாருங்கள். 73 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆப்ஷன் பி தான் ரைட்டு. நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். இதுதான் வந்து சரி. 74 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான், தன்வினை தொடர். இதே வந்து அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிறவினை தொடர். அடுத்த கொஷினே அப்படியே இருக்குது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வருவித்தான், பிறவினை தொடர். மழை காணா பயிர் போல. உவமை கூறும் பொருள் சோகம். மழையை காணாத பயிர் எப்படி வாடி போயிடும், அந்த மாதிரி நான் சோகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்டை கூட இதை இந்த மாதிரி சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உன்னைய பார்க்காம மழையை காணாத பயிர் போல் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. 77 குன்றேறி யானை போர் கண்டற்றால். இப்போது ஒரு மலை மேலே நின்று யானை போரை பார்த்தா எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கைப்பொருள் அறிந்து செலவு செய்யணுங்கிற மாதிரி. குண்டேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டொன்றாக செய்வான் வினை அப்படிங்கிற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கும். அதில் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற உவமைக்கு தான் வந்து இந்த இது பயன்படுத்தியிருப்பாங்க. 78 சரியான விடையை கண்டறிக. கில்டுனா வந்து வணிகக்குழு. இரிகேஷன் வந்து பாசனம் இங்கே இருக்கும். பேட்டன்ட் வந்து வணிகம், பேட்டன்ட் வந்து காப்புரிமை. வணிகம்னு வராது, கில்டுக்கு வந்து வணிகக்குழுன்னு வரும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்து ஆவணம். இதுதான் வந்து சரியான விடை. கில்டுனா வந்து வணிகக்குழு. இரிகேஷன்னா வந்து நீர்ப்பாசனம். பேட்டன்ட்னா வந்து காப்புரிமை. டாக்குமெண்ட்னா ஆவணம். இது மட்டும்தான் கரெக்டு. 79 ஊர் பெயர்களை மறுவு எழுதுக. சைதாப்பேட்டை என்பதுன்னு மறுவு. சைதை சத்யா அப்படின்னு ஒரு படத்தில் கூட வரும், பார்த்துருப்பீங்க. 80 ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர். மயிலை அந்த உங்கள் உள்ள கோவிலை பற்றி ஒன்று வந்திருக்கும். 10th புக்கு 9th புக்லேயே இருக்கும், படிச்சிருப்பீங்க. நிறுத்த குறிகள் இரட்டை மேற்கோள் குறி. திருவிக மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட்டு. இதுதான் வந்து அவர் வந்து சொல்ல வந்த சென்டென்ஸ். அப்போ இதுக்கு தான் வந்து நம்ம இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கணும். இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி கமா வரணும். இது ஒரு விதி. இந்த விதிப்படி இது ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. மற்றது எல்லாம் வந்து தப்பாக இருக்குது. இங்கே இது பாருங்கள், திருவிக்காக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்பம் ஒரே ஒரு சொல்ல மட்டும் குறிக்கிறதுனா ஒற்றை மேற்கோள் குறி தான் கொடுப்பாங்க. இங்கே இரட்டை மேற்கோள் குறி. அதே மாதிரி இதையும் பாருங்கள், ஒற்றை மேற்கோள் குறி. அதாவது ஒரு சொல்ல மட்டும் மென்ஷன் பண்ணணுன்னா அங்கே வந்து ஒற்றை மேற்கோள் குறி தான் வரணும். இது வந்து ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸே சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இரட்டை மேற்கோள் குறி தான் வரும். சரியான நிறுத்த குறியிட்ட தொடரினை தேர்ந்தெடுக்க. இதுவுமே அதிலே தான் இருக்கும். அட்ரஸுக்கு வந்து எப்போதுமே வந்து எல்லாத்துக்குமே கம்மா இருக்கும், கடைசி எழுத்துக்கு மட்டும் புள்ளி இருக்கும். அதுபடி வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. இதில் பாருங்கள், வீட்டு எண்ணுக்கு பக்கத்தில் கம்மா இல்லை. இங்கே வந்து புள்ளி இல்லை கடைசி எழுத்துக்கு பக்கத்தில். இங்கே வந்து பெயருக்கு பக்கத்தில் புள்ளி இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது வந்து கடந்த காலம். இன்று வீட்டில் புகுகிறான் நிகழ்காலம். காலையில் பள்ளிக்கு புகுவான் எதிர்காலம். நேற்று பள்ளிக்கு புகுந்தான் இறந்த காலம். அப்போ ஆன்சரை சொல்லையோ. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது எதிர்காலம். அதுதான் வந்து தப்பாக இருக்குது. இது வந்து கடந்த காலத்தில் வரணும். 84 இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது?
நேற்று வந்தான், நேற்றுனாலே கடந்த காலத்தில் தான் இருக்குது. அப்போ வந்தான் அப்படின்னு தான் வந்து கடந்த காலத்தில் சேருது. வருகிறான் வந்து எதிர்காலம், வருகிறான்ங்கிறது நிகழ்காலம், வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம், வரப்போகிறான் அப்படிங்கிறதும் எதிர்காலம் தான். பொய்கை ஆழ்வார் டேஷ் பாமாலை சூட்டுகிறார். இது பயங்கரமாக குழப்புற ஒரு விஷயம். பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படிங்கிறது தான் வந்து சரியான இருக்கும். மற்றதும் போட்டு பாருங்கள். எங்கு பாமாலை சூட்டுகிறார்? கோயிலில் பாமாலை சூட்டுகிறார். என்ன பாமாலை சூட்டுகிறார்? பாடலையே பாமாலையாக சூட்டுகிறார். எவற்றை சூட்டுகிறார் அப்படின்னா அவர் வந்து பாடலை சூட்டுகிறார் அப்படிங்கிற மாதிரி வரும். இது எல்லாமே வரும். ஆனால் எக்ஸாக்டாக எது ஆப்டாக சூட் ஆகுதோ அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 86 சரியான சொல் எது? பெண்ணுக்குரிய கடமை யாது? இதுதான் வந்து எக்ஸாக்டாக போடணும். மற்றெல்லாம் பெண்ணுக்குரிய கடமை யார், இது வராது. ஏன், இது ஏன்னும் முடியாது. பெண்ணுக்குரிய கடமை ஏன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமே இல்லை. பெண்ணுக்குரிய கடமை எப்படி, அதுவுமே ஒரு அர்த்தம் இல்லை. யாது அப்படிங்கிறது மட்டும்தான் எக்ஸாக்டான கொடுக்குது. இதில் தவறான இது யாது? செல்வி கூட்டல் ஆடினாள். இங்கே பாருங்கள், வி அப்படின்னு இருக்குது. இவ்வு கூட்டல் இ. இந்த இ இங்கே வந்து உயிரீர், ஆனால் இங்கே மெய்யீருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. மற்றது எல்லாமே ரைட்டு. இங்கே வந்து இல் இருக்குது, இங்கே ஆ இருக்குது. மெய்யீரு உயிர் முதல், இது வந்து உயிரீரு மெய் முதல். இத்து கூட்டல் ஈன்னு இருக்கா. அதே அங்கே பாருங்கள், இச்சு கூட்டல் ஆ இருக்குது. அப்போ வந்து இது மெய் முதல் தான். இது வந்து இன்னு கூட்டல், சாரி கிளியராக தெரியலையோ, சரி ஓகே. அது இங்கே வந்து மெய்யீர் தான். மண் சரிந்தது மெய்யீர். 88 பொறுத்துக. ஆறுங்கிறது வந்து வழி, நதி. திங்கள், மதி, மாதம். மதினா நிலவு. ஓடு அப்படின்னா விரைவாக ஓடுதல், நடத்தல். கூரையோடு, அதாவது கூரையில் நம்ம ஓட்டு வீடு அந்த கூரை சொல்லுவோம்ல, அந்த ஓடு. நகைனா சிரிப்பு, அணிகலன் ரெண்டுமே வரும். இருபொருள் தருக. வரி, அரசுக்கு செலுத்தும் வரி, வரிசை, இது ரெண்டும் வரும். இதை பாருங்கள், வரிசை இது கரெக்டாக இருக்குது. எழுதுதல் அப்படிங்கிறது மட்டும் தப்பாக இருக்குது. இதுக்கு பதிலாக எழுத்து வரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இது மட்டும் தப்பாக இருக்குது. அதே மாதிரி அரசுக்கு செலுத்துவது வரி, இது ரைட்டு. எழுதுதல்னு கொடுத்துருக்காங்க, இதுவுமே தப்பு. எழுத்து வரி அப்படின்னு வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். வரி வடிவம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த வரி வடிவம் கூட இந்த வரிக்கு தான் வரும். வடிவம், இங்கே வடிவம் மட்டும் இருக்குது. வரி வடிவம் கொடுத்துருந்தாங்கன்னா இது சரியாக இருந்திருக்கும். வரிசை இது மட்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறது எது? ஆப்ஷன் பி மட்டும்தான். 90 வெறிகமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமை உழுதிருந்தனர். இதுதான் வந்து சரி. 91 கூற்று காரணம் சரியா தவறா? சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன், இது சரி. தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாட்டிக்கொண்டார். ஆமாம், பாரதிதாசனோட கொண்ட பட்டனால சுப்புரத்தினதாசன் அப்படியே மாட்டியிருப்பார். இதோட சுருக்கம்தான் சுரதா. இவரை வந்து ஓமை கவிஞர் அப்படின்னும் அழைப்பாங்க. இது மூணுமே சரி. இப்போ பாடலில் ஓமைகளை பயன்படுத்த மாட்டார். பேரே ஓமை கவிஞர், ஓமைகளை பயன்படுத்த மாட்டார் அப்படின்றது. அப்போ வந்து இதுதான் வந்து தப்பு. 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 92 ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தெரிவு செய்க. எபிக் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் காப்பிய இலக்கியம். இதான் வந்து சரி. செவ்வியல் இலக்கியம்னா வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு வரும். பக்தி இலக்கியம்ங்கிறது வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரி வரும். பண்டைய இலக்கியம்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர் அப்படின்னு வந்திருக்கும். 93 ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல். ஃபாரஸ்ட்ரினா வனவியல். இதே ஃபாரஸ்ட்னு மட்டும் இருந்ததுன்னா காடுகள். ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் அப்படி இருந்ததுன்னா வன விலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா வன பாதுகாவலர். 94 கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க. பசுமண் களம், சுடாத மண்கலம். இதுதான் வந்து சரியான ஆன்சர். 95 கட்டுரையை படித்தான். இது எவ்வகை தொடர்? கட்டுரையை இங்கே வந்து 2ஆம் வேற்றுமை விரி வந்திருக்கு. அதனால் வந்து வேற்றுமை தொடர். இங்கே பெயரெச்சமோ வினையெச்சமோ விழியோ எதுவுமே இல்லை. 96 வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு எது? அமெரிக்கா. மினசோட்டா மாகாணத்தில் வாழை இலை விருந்து நடப்பெறும். 97 சரியான கூட்டப்பெயர்களை எழுதுக. பழம், இது மேலேயே இருந்துச்சு, பழக்குலை. எறும்புச்சாறை, வாழை தோப்பு,
புல்கட்டு. 98 சொல் பொருள் பொறுத்துக. செருனா வயல், வித்து விதை, யாணர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. 99 சொல் பொருள் பொறுத்துக. இயற்கை வங்கூலாட்ட, வங்கூல்னா காற்று. 100 கடைசி கொஷின். ஒருமை சொல், இது பழம் அன்று அப்படின்னு வரும். ஒருமைக்கு அன்று அப்படின்னு வரும். இதே வந்து இவைன்னு பன்மையில் கொடுத்துருந்தாங்கன்னா அல்ல அப்படின்னு முடியும். அவை அப்படிங்கிறது முன்னாடி தான் வரும், அவைகள் அப்படிங்கிறதும் இதில் போட முடியாது. அவ்வளோதான். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஒரு கொஷின்லாம் தெரிஞ்சிருப்போம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரே வந்து திருப்பி ரிப்பீட்டெலாம் வருதுல்ல, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நல்லா படிங்க. தேங்க்யூ.